ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மிட் நைட் மேன் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைமை பார்த்துக்கலாம். பாருங்க 11:50 இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் இருக்குது நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது. ரஃப் பேப்பர் இருக்குது, பென் இருக்குது, கேண்டில் இருக்குது, சால்ட் இருக்குது. பண்ணவே வேற பயமாக இருக்குது, இருந்தாலும் பண்ணுறேன். எல்லாம் உங்களுக்கு தான் கைஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நம்ம அண்ணனே பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவேனேலாம் யாரும் பண்ணுறாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நானே என்ன ஆக போகிறேன்னு தெரில, உயிரோடு இருந்த அடுத்த வீடியோவில் போடுறேன். சரி வாங்க நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து என்னோடய பேர் நான் முழுசாக நான் வந்து எழுதணும். இதை எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் நேம் வந்து எழுதிட்டேன். இப்போ வந்து ஒரு சொட்டு பிளட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணணும். இப்போ அதையும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ரத்தத்தை மட்டும் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் பிளட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து இதை வெளியே வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம் கேமை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டிலை பற்ற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம கேண்டிலையும் நம்ம நேமையும் ஏதுனது வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேண்டிலை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே போய் முக்கியமான ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிலும் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வெளில வச்சாச்சு. இப்போ நம்ம கதவை தான் அந்த 22 வாட்டி நம்ம தட்டுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கதை வந்து திறந்து மூடணும். திறந்து மூடுற சாக்கில் தான் பார்த்தீங்கன்னா மிட் நைட் மேன் வந்து உள்ளே வருவார். வெளில போய் நம்ம கேண்டில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போய் கேண்டில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணி நம்ம இப்போ கதவு திறக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா மிட் நைட் மேன் வந்து உள்ளே வருவார். இப்போ நம்ம பண்ணிடலாம். அப்படியே இப்போ நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்துருக்காங்கன்னா, கேண்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுமா. ஆஃப் ஆனால் நம்ம 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிடணும். என்ன கையில் இருக்க உப்பை போட்டு உட்காந்துட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. மிட் நைட் மேன் வந்து கிட்டக்க வந்தாருன்னா ஜில்லுன்னு இருக்குமா நமக்கு. அதை வச்சு தான் வேறு கண்டுபிடிக்கணும். இந்த ரூமில் போய் பார்ப்போம். எதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பயமாகவே இருக்குது.
ஏன் முன்னாடி பின்னாடி வந்துட போகிறாரோன்ற மாதிரி பயமாகவே இருக்குது. அம்மையே போது இல்லை இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா அதை அமைக்க தான் ட்ரை பண்ணுவாராம். ஆயிஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். கண்ணாடியே பார்த்துப்போம், நீங்கள் இருக்காரல்ல, நிற்க கூடாது, போயிட்டே தான் இருக்கணும். நீங்கள் கேண்டிலே பாருங்களா, அது பாருங்களா அமையிற மாதிரியே இருக்குது பாருங்களா. எனக்கு ரொம்ப இதுதான் பயமாகிட்டே இருக்குது. இதே பாருங்கள், இதே பாருங்கள், டிம்மாகுது பாருங்கள், இதே பாருங்கள், பார்த்தீங்களா சுற்றி எந்த ஒரு காற்றுமே இல்லை. அது பாருங்கள் அம்மியை தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காது. பாருங்கள் நம்ம ரெடியாக தான் இருக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே. இதை பற்ற வைக்கலாம் நமக்கு டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. இங்கே பார்ப்போம். இப்போ நான் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாகவே இருக்குது காய்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரில. வாங்க பார்ப்போம். இது வேற அமையிற மாதிரியே போதுங்க. வாங்க போய்கிட்டே இருப்போம். என்னங்க பாட்டிலுங்க, நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்க. சீக்கிரமாகவே உட்காந்துருங்க. சீக்கிரமாகவே நம்ம உப்பை கீழே கொட்டி உக்காந்துடலாம். உள்ளே போவே பயமாக இருக்கே. இப்பயே வேற இந்த டாஸ்க்கை முடிக்கணும் போலேயே எனக்கு தோணுதே. ஆனால் 3:33 தான் டாஸ்க்கை முடிக்கணும். இது எப்படி போயிட்டே இருப்போம். கேண்டில் அமைஞ்சிருச்சு. ஐயோ ஒத்துக்குச்சு, வர மாட்டேங்குதே. எடுத்துனேன் ஒப்பத்திக்குச்சு. ஐயோ வர மாட்டேங்குதே. அவ்வளோதாங்க, எப்படியோ ஒரு அடியாக முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தாக்கு பிடிச்சிக்கிட்டா போதும். பாருங்கள் என்னால் முடியல. நான் வந்து இப்போ உப்பு போட்டு தான் உட்காந்துக்க போகிறேன். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரவுண்டாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி போடணும். அதுவும் இப்போ நான் வந்து போட்டுக்கிறேன். இடம் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருந்துச்சு, அதனால் தள்ளி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்கார அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து வட்டத்தை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். கேண்டில் நம்ம இப்படியே வச்சுக்குவோம். அது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். நம்ம இப்போ உள்ளார உட்காந்துக்கலாம். காய்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உள்ளார தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க
சில மணி நேரங்களுக்குப் பிறகு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3:33 பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதனால் காய்ஸ் இப்போ நம்ம போய் டைமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம சேலஞ்சை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் அலாரம் வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:33 தாண்டிடுச்சு. காய்ஸ் வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லணும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு. ப்ளீஸ் ஆனால் இது யாரும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் செய்ய ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நொடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வட்டம் போட்டு உட்காரலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் பார்த்தீங்கன்னா கிடையாது. 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அது உள்ளார தான் இருக்கணும். அது நடுவில் பார்த்தீங்கன்னா தூங்கினாலோ அப்படியே படுத்தே தூங்கினாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஏன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா மிட் நைட் மேன் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா எப்போ 3:33 ஆகுதோ அதோட தான் பார்த்தீங்கன்னா அவர் வெளியிலேயே போவார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அதை மீறி நம்ம ஏதாச்சும் பண்ணோம், அதாவது இப்போ வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் வட்டத்துக்குள்ளே தான் இருக்கேன், முடிஞ்சா உள்ளவா வந்து பாருன்னா செய்ய முடியும். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஓவராக பேசணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா விளையாட்டு விஷயம் கிடையாது, உயிரே போகக்கூடிய விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன். அது வரைக்கும்